புயல் எதிரொலியாக தமிழகம் மட்டுமில்லாமல் புதுச்சேரியிலும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களை விட ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. 50 சென்டிமீட்டருக்கும் மேல் மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில பல்வேறு விதமான நடவடிக்கைகள், மீட்பு நடவடிக்கைகள் போன்றவையெல்லாம் மாநில அரசு சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியினுடைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார். அவரிடம் நாம் இங்கு எடுக்கக்கூடிய மீட்பு நடவடிக்கைகள் குறித்து பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா, இப்ப புதுச்சேரியில வரலாறு காணாத மழை பல ஆண்டுகள் கழித்து பெஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப என்ன மாதிரியான மீட்பு நடவடிக்கைகள் போயிட்டு இருக்குங்க ஐயா? இப்போ எங்களுடைய மக்களுக்கு உரிய பாதுகாப்பான நடவடிக்கை அத்தனை எடுத்துட்டு இருக்கோம். குறிப்பா தாழ்வான பகுதியில் தேங்கி இருக்கின்ற தண்ணீரை அகற்றுவதில் மிக முக்கிய கவனம் செலுத்தி வருகின்றோம். கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால் கடலை கொஞ்சம் மேலும் இருக்கணும். தண்ணி கடலை வாங்குவது கொஞ்சம் சிரமமாக இருக்கின்றது. இருந்தாலும் மோட்டார், அதாவது 60 HP மோட்டார்ஸ் எல்லாம் வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்கிறோம் பல இடங்களில். அதே மாதிரி தாழ்வு பகுதியில் உள்ள நீரில் இருக்கின்ற குடியிருப்பு பகுதிகளில் உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கின்ற நிலையில் முகாம்களில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் எல்லா பகுதியும் சென்று பார்த்து வந்திருக்கேன். பயிரெல்லாம் மூழ்கி போய் இருக்குது. அதற்குரிய நிவாரண உதவிகள் செய்வதற்கு அரசானது தேவை நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. ஐயா, இப்ப மோகன் நகர் உள்ளிட்ட சில இடங்கள்ல போய் பார்க்கும்போது வீட்டுக்குள்ளேயே இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்குங்க ஐயா. வீட்டுக்குள்ள இருக்கிற ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே போயிடுச்சுங்க ஐயா. இப்போ பக்கத்தில் ஒரு ஏரி தண்ணீர், அந்த ஏரி நிரம்பி வரும்பொழுது அந்த பகுதி வழியாக தான் வர முடியும், மோகன் நகர் வழியாக. அதனால தான் இந்த தடவை தண்ணீர் அதிகமாக அந்த பகுதியில் நம்ம சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், எல்லபிள்ஸ் ரோடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரா காந்தி ஸ்டாச்சு அந்த பக்கம்லாம் தண்ணி நிறைய போயிருக்கு. கடந்த மழையில் அது மாதிரிலாம் இல்லை. தேவை நடவடிக்கை எடுத்து நான் முன்னெச்சரிக்கையாக எல்லா வாய்க்காலும் சரி செய்து சரியான அளவு பாதுகாப்பான நிலையில் தான் இருந்தது. ஆனால் இந்த அளவு வரலாறுக்கான ஒரு பெரிய மழை அப்படின்றதுனால அதிகமான நீர் அந்த கனநெறி வழியாக வந்ததுனால அந்த மோகன் நகர்லாம் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டது. ஐயா, இப்ப நம்ம அரசு சார்பில் அதிகாரிகள் போய் பல இடங்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க, மீட்பு பணிகள் பண்றாங்க, உள்ள சிக்கனவங்களை படகு மூலமா கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பார்த்தோங்க ஐயா. ஆனா இப்ப பொதுமக்கள் கிட்ட சில பேர்கிட்ட பேட்டி எடுத்தோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாநிலம் முழுக்க எல்லா இடங்களையும் பாருங்க ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன்ல இருக்கு, ஆனா சில இடங்கள் எங்களுக்கு பால் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. இல்லை, பாலும் கொடுத்துருக்கு. பால் இப்போ நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லா பால் பூத்துலையும் பால் கடிச்சிட்டு தட்டுப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். வண்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்க, அங்கே வழியை வச்சு கொடுக்குறோம். அதனால் பால் தட்டுப்பாடு என்பது இல்லை. உள்ள ஒரு சில இடங்கள் இன்னும் கிடைக்காம இருக்குங்களா? அந்த இடம் மாதிரி இருந்தால் பால் கொண்டு போய் கொடுக்குறோம். பால் இருக்கு, எங்கன்னு தெரியப்படுத்தினா நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி எல்லா பூத்துலையும் இருக்கு, பால் இருக்கு. ஐயா, இப்ப அதே மாதிரி இப்ப நீங்க காலையில இருந்து நிறைய இடங்களுக்கு ஆய்வுக்கு போனீங்க, அதிகாரிகளுக்கு சில உத்தரவிட்டீங்க, அதெல்லாமே கூட மீடியாவை பார்த்துட்டு இருந்தோம். அதை பொதுமக்கள் ஒரு சில இடங்கள்ல ஐயா இறங்கி பார்த்துருந்தானா ஒரு ஆறுதலா இருந்திருக்கும். சில இடங்கள்ல ஐயா கார்ல இருந்து அப்படியே பார்த்துட்டு போயிடுறாரு. எங்களுக்கு தண்ணி இருந்த இடத்துல நின்று பார்த்து எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு பேசிட்டு அங்கே பேசிட்டு தான் வந்தோம். ஐயா, இப்ப பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. புதுச்சேரியினுடைய கிட்டத்தட்ட ஒரு 50% பகுதிகளுக்கு மேல பாதிப்புகள் இருக்கு. இப்ப மத்திய அரசு கிட்ட நம்ம என்ன மாதிரியான ஒரு நிவாரணம் எதிர்பார்க்கிறோம்? தேவையான நிவாரணம் மத்திய அரசு கேட்டு பெறுவோம். என்ன கோரிக்கை வைக்கிறோம் மத்திய அரசு? இப்போ என்ன கணக்கு எடுத்திருக்காங்க, விவசாயத்துல எல்லா பயிரெல்லாம் மூழ்கி இருக்கு, கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வீடுகள் அது மாதிரி என்ன கணக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு தேவை நிவாரணம் அரசு மத்திய அரசு கேட்போம். இறுதியா ஒரு கேள்விங்க ஐயா, இப்ப மக்கள் கிட்ட பேசும்போது டிசம்பர் மாசம் வந்தாலே சில பகுதிகளை குறிப்பிட்டு சொல்றாங்க, இந்த பகுதிகளில் முறையான அந்த வடிகால்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஐயா. இப்ப இந்த மழையை ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு தொடர்ந்து மேம்படுத்த சிறப்பு நிதி ஒதுக்குறது அது மாதிரி பண்ணி தான் எல்லா வாய்க்காலும் சரி பண்ணி எல்லா தண்ணீரும் கடலுக்கு உரிய சேர்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இது அதிகாலமான மழை, அதனால இப்போ ஏரி நிரம்பி வழியும் போது அதிகாலமாக தண்ணி வெளியே போகும்போது வடிகிற இது சிரமம், கடல் சீற்றம் அதிகம், அதனால் வடிகிற சிரமம். அதனால தான் அடுத்து என்ன இது மாதிரி இருந்தால் எப்படி பண்ணுறதுன்றதையும் பார்த்து நடவடிக்கை எடுப்போம். அதுக்கு தகுந்தவாறு. நிச்சயமாங்க. உங்க கடும் வேலைக்கு பணிக்கு மத்தியில் எங்க நியூஸ் தமிழுக்காக நேரம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.